இனிய வணக்கங்கள். போர்க்கருவிகள் இன்று எத்தனையோ வளர்ந்து விட்டன. பகல் இரவு என்றெல்லாம் பொழுது தேவையில்லை. எல்லா காலத்திலும் இன்றைக்கு போர்க்கருவிகளை பயன்படுத்த முடியும். பழங்கால போர் முறை அப்படி இல்லை. போர்க்கருவிகள் மிகச் சிலவே இருந்தன. அடிப்படையில் சில போர்க்கருவிகள் வில், அம்பு, வாள், வேல் அல்லது ஈட்டி, கதை என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி கூட இருந்திருக்கிறது. இந்த போரிலே காயம்படாமல் இருப்பதற்காக கவசம் அல்லது தோல் என்று சொல்லக்கூடிய கேடயம் இவையும் இருந்திருக்கின்றன. இதுபோல போர்க்கருவிகள் மிகச் சிலதான். இன்று வளர்ந்திருப்பது போல் அன்று இல்லை. வள்ளுவர் காலத்திலும் இத்தகைய கருவிகளை பயன்படுத்தியே போரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அரசர்கள் தங்களுக்குள் இந்த கருவிகளை பயன்படுத்தியே போரிட்டு இருக்கிறார்கள். அதில் போர் முறைதான் வேறே தவிர இந்த கருவிகள் எல்லாமே இவையாகத்தான் இருக்கும். வெற்றி பெற்றவனுக்கும் சரி, தோல்வி அடைந்தவனுக்கும் சரி, இருவருமே ஒன்று போலத்தான் அந்த கருவியை பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அதுக்குண்டான போர் உத்தியிலே அந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. வள்ளுவர் காலத்தில் இருந்த போர்க்கருவிகள் அவருடைய குறட்பாக்களிலே நாம் பார்க்க முடியும். அம்பு என்கிற சொல்கிற போதே வில்லும் அதோடு தான் சேர்ந்திருக்கும். வில்லும் அம்புமாக இருக்கிற அந்த அம்பு. வேலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஈட்டி என்று சொல்கிறோமே அது. இது ரெண்டும் தனிப்பட்ட முறையில். இன்னொரு கருவி வாள். இந்த வாள் கையில் இருந்தால் மட்டும் போதாது, வீரம் நெஞ்சில் இருந்தால் தான் போரை எதிர்கொள்ள முடியும். அதற்காகத்தான் அந்த வாளையும் சில இடங்களில் அவர் பயன்படுத்தி காட்டுகிறார். இந்த போர்க்கருவியில் நாம் இன்னைக்கு அம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை நாம் பார்ப்போம். அம்பு. இந்த அம்பு கூரியது, கொடியது. ஆனால் அதற்கு நேர்மானது வளைந்திருக்கக்கூடியது யாழ். கணை கொடிது. கணையானது கொடிது. யாழ் கோடு செவ்விது. யாழானது வளைந்திருந்தாலும் அது நல்லது. ஆனால் நேராக இருப்பதனால் அது நல்லது இல்லை, அது கொடிது. ஆங்கு அன்ன வினைபடுபாலால் குழல். அவை வெளிப்படுத்துகிற முறையினாலே எது நல்லது எது கெட்டது என்பதை அதோடைய செயலினாலே தெரிந்து கொள்ளலாம். யாழை கேட்கிற போது செவிக்கு இனிமை, அதனால் அது நல்லது. வளைந்திருப்பதனால் அது மோசமானது இல்லை. அம்பு நேராக இருப்பதனால் நல்லது இல்லை, அதோடைய செயல் இன்னொருத்தரை கொல்வது. அதனால் அம்பு கொடியது என்கிற முறையிலே ஒரு குறட்பாவிலே அவர் கையாள்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், சிலர் 3-4 அம்புகளை ஒரே நேரத்தில் வச்சு அடிப்பாங்க வெளியில். ஒரே நேரத்தில் அப்படியே அது வில்லிலிருந்து புறப்படுகிற போது மொத்தமாக போகும். ஒரு கொத்தாக போகும் அம்புகள். இந்த அம்புக்கு கணைன்னு ஒரு சொல் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அது கணை கொடிதில்லை. இன்னொரு குறட்பால் இது சொல்கிறார், யானையை கொல்வதற்கு இப்படி கொத்தா அம்பை அடித்தாச்சு, அது மேலே பட்டு அதுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஒரு காயம் ஏற்பட்டாலும் கூட, அந்த இரத்த கரையோடு இருந்தால் கூட, அதனுடைய நடையை பார்த்தால் வீரம் கொஞ்சமும் குறையாதபடியாக இருக்கும். அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த யானையை பார்க்கிற போது எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். அதோடைய காயம் அதுக்கு பெருசாக தெரியாது, சிதைவு தான். ஒரு தாக்குதல் யானைக்கு அடித்ததுனால அதுக்கு ஒரு சின்ன சேதாரம் ஏற்பட்டிருக்கு, சிதைவு தான். ஆனால் அதனால் அது பெரிதாக அதை எடுத்துக்கொள்வதில்லை. இன்னும் எதிர்த்து செல்ல வேண்டும், மேலும்
போருக்குள்ளே போகணுன்னு தான் அந்த யானை அது நினைக்கும். அப்படியே போர்க்களத்தை விட்டு அது ஓடி தப்பித்து ஓடாது. இப்போது இந்த செய்தியை இவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். சிதை விடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. களிருங்கிறது ஆண் யானை. இப்போது போர்க்களத்திலே இருக்கின்ற அந்த யானையானது அம்புகள் மொத்தமாக வைந்து தைத்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தினாலும், மேலே அம்பு செருகி இருந்தாலும் கூட அது தன்னுடைய வீரத்தை ஒரு காலத்திலும் விடாது போகும். இதை எதற்காக சொல்கிறார் என்று சொன்னார், ஊக்கமுடையவன் அப்படி தான் இருக்கணும். சில சமயம் அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாழ்ச்சி வரும். அவன் செய்து கொண்டிருக்கிற ஒரு முயற்சியில் ஒரு தாழ்ச்சி வரத்தான் செய்யும். அதற்காக அவன் சோர்ந்து விடக்கூடாது. குறவோர் உள்ளத்தில் ஊக்கமுடையவன். எப்படி அந்த யானை அதை பற்றி கவலைப்படுவதில்லை, அதே போல் அந்த சின்ன தாழ்வை கூட அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மேலும் உழைத்து அவன் முன்னேறுவான் என்பதற்காக இந்த ஒரு எடுத்துக்காட்டில் அம்பு என்கிற ஒரு கொலை கருவியை காட்டுகிறார். புதை அம்பு அப்படின்னு அவர் சொல்கிறார் வள்ளுவர். அப்படி மொத்தமாக கொத்தா அம்போட தொகுதி முழுவதும் 4 5 எத்தனையோ மொத்தமாக யானையை தாக்கியிருக்கு. இன்னொரு இடத்துல இதே ஒரு போர்க்களத்தையே காட்டுகிறார். இப்போது போர் நடக்கிற போது சிலர் போரிலே தோற்று விடுவோம் என்று ஒரு சூழல் உண்டானால் அப்படியே புறமுதுகை காட்டிக்கொண்டு ஓடுவார்கள். அப்படியே தப்பிச்சா போதுண்டு. ஒன்று தப்பிச்சிட்டோன்னா திரும்ப வேற ஒரு நேரத்தில் நல்ல சந்தர்ப்பம் பார்த்து தாக்கி வெல்லலாம் என்பதற்காக ஓடலாம், அல்லது எதுக்கு உயிரை கொடுக்கணுன்றதுக்காகவே தப்பிச்சு போனால் போதும் என்றும் ஓடலாம். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி ஓடுகிறவர் பார்த்து துரத்தி கொண்டு போகிற இன்னொரு வீரன் புறமுதுகை காட்டி ஓடுபவனை நோக்கி இது அடிக்கலாமா? அம்பு அடித்தால் அவன் அந்த நொடியே கூட விழுவான். அது ஒரு பெரிய விஷயமா? இது இயல்பு தானே. ஆனால் அவன் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிறது. காட்டில் ஒரு முயல் இருக்குது. அந்த முயல் அப்படி இப்படிமா குறுக்கு புறுக்குன்னு ஓடும். அதையும் பார்த்து அம்பால் அடித்து கொல்வோரும் உண்டு. இது சிறந்ததா? சின்ன விலங்கு அதை அடிக்கிறான். போர்க்களம் இருந்துச்சுனாக்கா அங்கே பெரிய யானை ஒன்று, எத்தனை யானைகள் இருக்கும் போர்க்களத்தில், அதில் இருக்குது யானை ஒன்று இருக்குது. யானையை நோக்கி தன் கையில் இருக்கக்கூடிய வேலையை தூக்கி அடிக்கிறான். சமயத்தில் யானை தப்பிச்சிடும். முயலை எதிர்ப்பது பெரிய வீரமாக கருதப்படுமா? யானையை எதிர்ப்பது ஒரு பெரிய வீரமாக கருதப்படுமா என்பதற்கு சொல்லுகிற போது, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் இனிதுங்கிறார். உன்னுடைய வீரம் பெரிய அளவில் இருக்கணும், இந்த மாதிரி சின்ன அளவில் இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட ஒன்று. இதில் பார்த்தோன்னாக்க அம்புங்கிற ஒரு போர்க்கருவி ஒன்று வந்துடுச்சு. இன்னொன்று வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கருவியும் வந்துடுச்சு. வலிமை உடையவர்களை எதிர்க்க வேண்டும், வலிமை அற்றவர்களை எதிர்க்கக்கூடாது. இதுதான் இந்த குறட்பாவுடைய கருத்து. போர்க்கருவிக்கு ஏற்றாற் போல போர்க்கள காட்சியையும் அவர் காட்டியிருக்கிறார். போர்க்கள காட்சி இல்லாத யாழையும் அம்பையும் கூட இணைத்து அவர் காட்டுகிறார். எல்லாம் எடுத்து காட்டுவதற்கு அல்லது வேறொரு கருத்தை, ஆழ்ந்த பொருளை சொல்வதற்கு இந்த போர்க்கருவியில் அம்பு என்கிற ஒன்றை வள்ளுவர் சிறப்புற பயன்படுத்தி இருக்கிறார். நாமும் சிறப்புற திருக்குறளை படித்து தெளிவோம், மகிழ்வோம். நவமணிகள், இதை நாம் ரத்தனம் என்று சொல்வோம். நவரத்தினங்கள் என்கிறோம். ரத்தினங்கள் எத்தனையோ உண்டு. அதில் 9 ரத்தினங்கள் மிகச்சிறந்தவையாக
முன்னோர்கள் கொண்டிருக்கிறார்கள். நவரத்தினம் என்போம். தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்பான் மணிகள், 9 மணிகள், நவமணிகள். மாணிக்கம், பவழம், மரகதம், கனக புஷ்பராகம் என்று சொல்வார்கள், புஷ்பராகம், வைரம், நீலம், முத்து, கோமேதகம், வைடூரியம். இந்த 9 ரத்தினங்கள். சிலர் நவரத்ன மோதிரங்களை கூட அணிந்து கொள்கின்ற பழக்கம் உண்டு. இந்த 9 ரத்தினங்களில் 2 கடலில் கிடைப்பவை. ஒன்று முத்து, இன்னொன்று பவழம். நிலத்திலே கிடைக்கக்கூடிய இரத்தனங்களில் வைரம் மதிப்பு மிக்கது. வைரத்தை இரத்தனங்களில் அரசி என்பார்கள். இரத்தனங்களில் அரசனாக கொள்ளப்படுவது மாணிக்கம். மாணிக்கத்துக்கு தமிழில் மணி என்று பெயர். மாணிக்கம் மட்டுமே மணி என்று அழைக்கப்படுவதில்லை. நீலம் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்தினத்தையும் மணி என்று தான் சொல்வார்கள். இலக்கியத்தில் மாணிக்கத்தையும் மணி என்பார்கள், நீலத்தையும் மணி என்பார்கள், நீலமணி. சிவபெருமானுடைய கழுத்து நீல நிறமாக இருக்கும். மிடறு என்று இந்த தொண்டைக்கு பெயர். அதனால் சிவபெருமானுக்கு நீலமணி மிடற்றோன் என்று பழந்தமிழர்கள் பாடியிருக்கிறார்கள். நீலகண்டன் என்பார்கள். நீலமணி. இந்த நீலம் என்கிற ஒரு சொல்லு சில இடங்களில் வெளிர் நீலத்தையும் குறிக்கும், அடர்ந்த நீலத்தையும் குறிக்கும். மிக அடர்ந்த நீலம் சற்று தொலைவிலிருந்து பார்த்தால் கருப்பு நிறமாக தோன்றும். அதனால் சில இடங்களில் கருப்பையும் மணி என்கிற சொல்லால் இலக்கியம் வழங்குகிற ஒரு போக்கை பார்க்கலாம். மண்ணிலிருந்து கிடைப்பதனால அதுக்கு பேர் மணி. எல்லா ரத்தினங்களும் மண்ணிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது, அது மணி. இந்த மணியை நகையாக ஒரு ரத்தன கல்லாக செய்கிற போது, சின்ன சின்னதாக கையிலே மோதிரமாக செய்கிற போது அணிவிப்பதற்கு ஏற்றபடியாக இருப்பதனால, உருண்டையாக செய்வதனால, மாலையாக கோத்துக்கொள்வதற்கு உருண்டையாக உருவாக்குவதனால, அதுக்கு பின்னாடி அந்த சிறிய உருண்டையாக இருப்பதற்கும் மணி என்று சொல்கிறோம். குண்டு குண்டாக அந்த கையெழுத்து இருந்தாலே போதும், மணி போல அவன் எழுதுகிறான் என்ற சொல்லெல்லாம் இப்படித்தான் உருவானது. வள்ளுவர் முத்து என்கிற ரத்தினங்களில் ஒன்றையும் மணி என்கிற இன்னொரு ரத்தினத்தையும் ஏற்ற இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார். இன்னொரு இடத்துல ஸ்படிகம் என்று சொல்லக்கூடிய, படிகம் என்று தமிழில் நம்ம சொல்கிறோம், இந்த ஸ்படிகம் என்று சொல்லக்கூடிய அல்லது பளிங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லையும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த 3 பார்க்கலாம். இது சிறந்த ரத்தினங்கள் அப்படின்னு சொல்கிற போது மணியும் முத்தும் தான். முத்து என்கிற ஒரு சொல்லு இலக்கியங்களில் முத்தம் என்கிற ஒரு சொல்லாக வழங்கப்பெறும். முத்து கிடைப்பதற்கு அரிய ஒன்று. கடலுக்குள்ளே போய் மூழ்கி சிப்பிகளை எடுத்து கொண்டு வந்து அதிலிருந்து முத்துக்களை எடுக்கணும், உயிரை பணயம் வைத்து செல்ல வேண்டியிருக்கும் என்பதனால் அதற்கான விலையும் அதிகமாகத்தான் இருக்கும். அது உயர்ந்ததாக கருதினார்கள் பண்டைய தமிழர்கள். தமிழ்நாடே முத்துக்களுக்கு பெயர் போன ஒன்று தான். உயர்ந்த ரத்னமாக முத்தை கருதியதுனால ஒரு குழந்தைக்கு நாம் நம்முடைய வாயால் கொடுப்பதை கூட முத்தம் என்று ஒரு சொல்லால் நாம் சொல்கிறோம். இந்த முத்து வெள்ளை நிறத்தில் இருக்கும், அழகாக இருக்கும். வரிசையாக கோத்தா பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வெள்ளை நிற பற்கள் வரிசையாக அமைகிற போது
பற்களையும் முத்து என்று ஒப்பிட்டு பார்ப்பதும் தமிழ் இலக்கியத்துடைய வழக்கம். திருவள்ளுவர் ஒரு குறட்பா, அந்த ஒரு குறட்பாக்களில் 5 விஷயங்களை சொல்கிறார். ரொம்ப அழகான ஒன்று. இந்த 5 புலன்கள் சொல்கிறோம் இல்லையா, அத்தனைக்கும் ஒரு ஓமையோட அழகாக எடுத்து சொல்கிறார். இந்த 5 புலன்களும் பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு, தளிர் போல மேனியா, தளிருக்கு முறி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, அதனால் முறி மேனி. முறுவல் அப்படின்னா சிரிப்பு, சிரிக்கிற போது பல்லு தெரியும், அதனால் இதை வாயை சொன்னதாக நம்ம எடுத்துக்கிட்டு, இது முத்து போல் இருக்கிறது பல்லுங்கிறதுனால முத்தம் முறுவல், முறிமேனி முத்தம் முறுவல். வெறி நாற்றம், நல்ல வாசம் தரக்கூடியதாக அது இருக்குது, நல்ல வாசத்தை உணரக்கூடியது மூக்கு. உன் கண் வேல், மையுண்ட கண்ணு, கண்ணை எதோடு சொல்லுவாங்கன்னா வேலோட சொல்லுவாங்க, அதனால் உன் கண் வேல். வேய் தோள் அவட்கு, வேய்னா மூங்கில், மூங்கில் போன்ற தோளை உடையவள் என்ற ஒரு பாட்டில், என்ற குறட்பால் முத்தம் என்ற ஒரு சொல்லை கையாள்கிறார். முத்தம் என்பதற்கு முத்துன்னு பொருள், முத்து போன்ற பற்களை உடையவள் என்று அந்த குறட்ல வருகிறது. நவரத்னங்கள் ஒன்றை இப்படி அவர் சொல்லிவிட்டார். அதற்கடுத்தது மணி என்கிற ஒரு சொல். மணி என்பதற்கு இந்த இடத்துல நாம் நீல நிறத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இந்த இடத்துல அவர் எதை சொல்ல போகிறாரு அப்படின்னா, தண்ணீரை பற்றி சொல்ல போகிறார். தண்ணீருக்கு பார்த்தீங்கன்னாக்க அப்படியே ஒரு இடத்துல அப்படியே குவிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறம் கருத்து தான் தெரியும், அப்படியே பால் மாதிரி அது வெள்ளையாக இருக்காது, கொஞ்சம் கருப்பு தெரியும். அதனால் அந்த மணிநீர் என்று வள்ளுவர் சொல்வார். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிதிகள் காடும் உடையது அரண். நாட்டுக்கு அரண், அரண்னா பாதுகாப்பு. என்னென்னா இயற்கையாக அமைக்கலாம், அமைந்திருக்கும், அல்லது தேவைப்பட்டால் நாம் செயற்கையாகவும் உருவாக்கி கொள்ளலாம். இதில் என்ன நல்லா இருக்குன்னா, மணி நீரும், மண், நாம் இருக்கிற ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு இடமா தான் இருக்கும், அந்த மண்ணும் மலையும், சில இடங்களில் தான் மலை இருக்கும், அந்த மலையே நமக்கு மிகப்பெரிய அரணாகவும் இருக்கும். பகைவர்கள் உள்ளே உள்ளே நுழையணுன்னா கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும். அதனால் அந்த மலை நமக்கு ஒரு இயற்கை அரணாக இருக்கும். மணி நீரும் மண்ணும் மலையும். அணி திகழ் காடும், காடு இயற்கையாகவும் இருக்கலாம், அல்லது நாம் வளர்த்து காடாக்கி கொள்ளலாம். அந்த காடும் எல்லாம் சேர்ந்திருப்பது அரண் என்று சொல்கிற போது மணிநீர் என்கிறார். இதற்கு பரிமேலழகர் என்ன சொல்கிறாரு, இந்த மணிநீர் என்பதற்கு எஞ்ஞான்றும் வற்றாத நீர் அப்படிங்கிறாரு. ஒரு காலத்தில் தண்ணி இருந்துட்டு இன்னொரு காலத்தில் வற்றி போவது போல இல்லாமல் எப்போதும் தண்ணீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்வது, நீண்ட பெரிய ஏரியாக இருப்பது, அல்லது இயற்கையிலே அமைந்த ஆறாகவோ அல்லது கடலாகவோ எப்படி இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய அரணாக இருக்கும். இந்த குறட்பால் மணி என்கிற ஒரு சொல்லை வள்ளுவர் கையாள்கிறார். அதற்கடுத்தது பளிங்கு அல்லது ஸ்படிகம் என்று சொல்லக்கூடியது. அது அந்த அந்த மணியாக இருக்கிற போது அதை அப்படியே ஊடுருவி பார்க்கலாம், இந்த பின்பக்கம் என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியும். அந்த மணியோடைய இயல்பு, ஸ்படிகத்துடைய இயல்பு. இப்போது அந்த ஸ்படிக மணிக்குள்ளே ஒரு நூல் கோத்துட்டாக்க உள்ளே நுழைந்திருக்கிற அந்த நூல் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படியே அது தெரியும். இப்படி தெரியக்கூடிய ஒன்றை, இந்த மணியை அவர் சுட்டி காட்டுகிறார். மணியில் திகழ்தரும் நூல் போல், வெளியிலிருந்து பார்த்தா மணிக்குள்ளே இந்த நூல் இருக்குன்னு தெரியுது இல்லையா, அது மாதிரி மடந்தை அணியில் திகழ்வது ஒன்று உண்டு. அவன் காதலியை பார்த்து சொல்கிறான், அவள் அழகோடு இருக்கிறாள், அவள் என்னை பார்க்கிறாள்,
அந்த பார்வையிலேயே தெரிஞ்சுக்கிறேன் அவள் மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது, அவள் தன்னுடைய விருப்பத்தை என்கிட்ட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பாட்டு. எப்படி மணிக்குள்ளே ஒரு நூல் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் வெளியிலேருந்து பார்த்தாலே அந்த நூல் தெரிகிறது. அதுபோலத்தான் அவள் இவ்வளவு அழகாக ஆடை அணிந்திருக்கிறாள். அதை பார்க்குற போது வெளியே தான் இது தெரியுது, ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கு இல்லையா, அவளுடைய விருப்பம், அது எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு தலைவன் எண்ணுகிறான். இப்படியாக ஒரு பாடல் இருக்கிறது. மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வது ஒன்று உண்டு. இப்படி மும்மணிகளை ஈரடிக்குள்ளே எடுத்து காட்டி சுவையாக அந்த ரத்தனங்கள் கண்ணை பறிப்பது போல இந்த குறட்பாக்கள் நம் மனத்தை பறிக்கின்றன. எண்ணி எண்ணி சுவைக்கத்தக்கதாக இந்த குறட்பாக்களை தந்திருக்கிறார் வள்ளுவர். இந்த குறட்பாக்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து இன்புறுவோமாக. மீண்டும் சந்திப்போம்.